ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் தமிழ்நாடு கிராம பேங்க்கில் இருக்கிற சார்ஜஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஏடிஎம்மில் என்ன சார்ஜஸ் இருக்குது, செக் புக் சார்ஜஸ், RTGS அதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் எடுக்கிறாங்க, IMPS, அதுக்கப்புறம் SMS சார்ஜஸ், ATM கார்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதாவது தமிழ்நாடு கிராம பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ நியூவாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 500 கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அல்லது நார்மலாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு கூட நீங்கள் வந்து தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கு எந்த விதத்திலையும் அவங்க வந்து சார்ஜஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுடைய KYC டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு கொடுத்து நீங்கள் தாராளமாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜீரோ பேலன்ஸில். பாயிண்ட் 1. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் பாஸ்புக். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நியூவாக ஒரு பாஸ்புக் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பாஸ்புக்கை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, தொலைச்சிட்டிங்க, டூப்ளிகேட் பாஸ்புக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 118 ரூபா சார்ஜஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் GSTயோட தான் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுவே பாஸ்புக் வந்து முடிஞ்சிடுச்சு, ஸோ நீங்கள் கண்டினியூவாக நெக்ஸ்ட் பாஸ்புக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் வராது. ஸோ இன்கேஸ் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சார்ஜஸ் வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செக் புக். ஸோ செக் புக் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு செக் புக் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ATM கார்டு வேணும் அப்படின்னாலும் ரெக்வஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 லீஃப் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 20 லீஃபுக்கு மேலே ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 20 லீஃப் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து நீங்கள் எத்தனை லீஃப் அப்ளை பண்ணுறீங்களோ ஒவ்வொரு லீஃபுக்கும் 3 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 20 லீஃப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 60 ரூபா சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது செக் புக்கு வந்து அதாவது கரண்ட் அக்கௌண்ட், இது வந்து நம்ம பார்த்தது சேவிங்ஸ் அக்கௌண்ட். இப்போ கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 லீவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செக் புக் வந்து ஃப்ரீ ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. 50 லீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 118 ரூபா சார்ஜஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது செக் இன்கேஸ் அப்போ நீங்கள் யாருக்குனா கொடுத்து செக் ரிட்டன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் புக் அந்த ரிட்டன் சார்ஜஸ் வந்து எடுப்பாங்க. மினிமம் 50 ரூபீஸ்லேருந்து அந்த சார்ஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுடைய வேல்யூ பேஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து எடுப்பாங்க. அதுவே நீங்கள் வந்து அவுட்வர்ட் வெளியில் கொடுக்குறீங்க, ஸோ அதாவது வெளியில் கொடுத்து வரீங்க இன்வர்ட் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த 236 ரூபா அந்த போனஸ் சார்ஜஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெஃப்ட் சார்ஜஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பேங்க்கில் இருந்து வேறு அதர் பேங்க்குக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்றது தான் நெஃப்ட் சார்ஜஸ். ஸோ அதர் பேங்க்குக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப் டு அதாவது 10,000 ரூபா வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 3 ரூபா சார்ஜஸ் வந்து எடுப்பாங்க. அதுவே 10,000 அதாவது 10,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 6 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே 1 லட்ச ரூபா 1 ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 14 ரூபீஸ் வந்து நீங்கள் சார்ஜஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அபோவ் 2 lakh அதாவது 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 29 ரூபீஸ் வந்து சார்ஜஸாக எடுப்பாங்க. ஸோ இது வந்து நெஃப்ட் சார்ஜஸ். RTGS சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ மினிமமே ஸோ 2 lakhக்குள்ளே பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனுமே நெஃப்ட்டில் வந்துடும். 2 lakhக்கு மேலே பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனுமே RTGSயில் போய்டும். RTGS பொறுத்த வரைக்கும் 2 lakhலேருந்து 5 lakhக்குள்ளே அப்படின்னா 29 ரூபா அதுக்கான சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதுவே 5 lakhக்கு மேலே அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து 58 ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மேனுவலாக இருக்கிற RTGSக்கான சார்ஜஸ். அடுத்தது IMPS அப்படின்றது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். RTGSும் ஸோ உடனே உங்களுக்கு நெஃப்ட் போயிடும். ஸோ IMPSும் வந்து இமிடியேட்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதில் 1000 ரூபீஸ் அப்படின்னா 5 ரூபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. 1000 அதாவது 1001 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபாய்க்குள்ளே அப்படின்னா 10 ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க. அதுவே 1,01,000 ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து IMPS உடைய சார்ஜஸ். அடுத்தது SMS பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் KYC அப்டேட் பண்ணணும், ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு டெபிட் ஆகிருக்கு, கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்ற SMS அலர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் இந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வராது. ஸோ ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ATM கார்டு சார்ஜஸ். ஸோ ATM கார்டு சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுவே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க
அதாவது சரி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் இருக்கும். அதே போல் ஏடிஎம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் சார்ஜஸ் வந்து அதாவது ஒரு பேங்க்கில் 5 டைம்ஸ் வந்து நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அதர் பேங்க்கில் 3 டைம்ஸ் வந்து நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ 3 டைம்ஸுக்கு மேலே போகும்போது ஃபினான்ஷியல் இயரில் வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே நான் ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கும் சார்ஜஸ் தனியாக இருக்குது. அதுவே நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரூபே இஎம்வியூ கார்டுக்கு வந்து 252 ரூபா, அதர் ரூபே கார்டுக்கு வந்து 152 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதுவே ஏடிஎம் கார்டுடைய ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 173 ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சில கார்டுக்கு மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவாங்க, எல்லா கார்டுக்குமே வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ குயிக் சம்மரி. ஸோ இப்போது ஏடிஎம்மில் அதாவது இந்த பேங்க்கில் என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ எந்த இதுலேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஓப்பனிங்க்கு இவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜீரோ பேலன்ஸில் கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். SMS அலர்ட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது டூப்ளிகேட் பாஸ்புக் வாங்குறீங்க அப்படின்னா 118 ரூபா. ஸோ டூப்ளிகேட் பாஸ்புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் பண்ணிட்டீங்க, தொலைச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் தான். ஸோ அதுவே பாஸ்புக் வந்து என்ட்ரி முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் புக்கு நீங்கள் போடணும் அப்படின்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துடும். அடுத்தது செக் புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லீஃப் வந்து உங்களுக்கு 20 லீஃப்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஒவ்வொரு லீஃபுக்கும் 3 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து செக் ரிட்டனுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 236 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் எடுப்பாங்க. நெஃப்ட் பொறுத்த வரைக்கும் 3 ரூபாயிலிருந்து 29 ரூபா சார்ஜஸ் வரும். RTGS பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 29 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 58 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வரும். ஸோ IMPS பொறுத்த வரைக்கும் 5 ருபீஸ்லேருந்து 15 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த IMPS ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வரும். அதுவே ஏடிஎம் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ருபீஸ்லேருந்து 252 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், அடுத்தது நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு, ஸோ இந்தமாரி எல்லா சார்ஜஸுமே இதில் வந்து உங்களுக்கு வந்து அடங்கும். ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாடு கிராம பேங்க்கில் என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த சார்ஜஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் எனி மெசேஜில் உங்களுக்கு டெபிட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.